அப்போஸ்தலர் 27 பவுலே, பயப்படாதே, நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ரோமாபுரியை நோக்கி சென்று கொண்டிருந்த கப்பல் கடுமையான புயல் காற்றினாலும் ஓயாத மழையாலும் தாக்கப்பட்டு எந்த நேரத்திலும் மூழ்கிவிடும்படியான ஒரு அபாய நிலைக்கு சென்றது. கப்பலின் பாகங்கள் அனைத்தும் கொஞ்சம் கொஞ்சமாக உடைந்து கொண்டிருந்தது. உடைந்தது கப்பல் மட்டுமல்ல, அந்த கப்பலில் பிரயாணம் செய்த நூற்றுக்கணக்கானோரின் நம்பிக்கையும் உடைந்து போனது. எந்த நேரத்தில் என்ன நடைபெறும் என்ற திகில் அவர்களை சூழ்ந்ததால் பல நாட்களாக உணவேதும் உண்ணாமல் இருந்தார்கள். எல்லோருடைய உள்ளங்களும் மன உறுதியும் கரை சேருவோம் என்ற நம்பிக்கையும் உடைந்து போன நிலையிலே அப்போஸ்தலனாகிய பவுல் மட்டும் உடையாத உள்ளத்தோடும் சேதமடையாத நம்பிக்கையோடும் பயணம் செய்தார். அதற்கு காரணம், அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னை சுற்றிலும் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதற்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் தேவனுடைய வார்த்தைக்கும் தேவன் தன்னோடு இருப்பதற்கும் தேவன் தன் மூலம் என்ன செய்ய போகிறார் என்பதற்குமே முக்கியத்துவம் கொடுத்தார். அவர் தனக்கு எதிராக என்ன சூழ்நிலை வந்தாலும் கர்த்தர் தனக்கு ஆதரவாக தன்னோடு வருவதை அதிகமாக உணர்ந்தார். அதனால் அவரால் தைரியமாக இருக்க முடிந்தது. மேலும் தன்னோடு பயணம் செய்தவர்களுக்கும் அந்த தைரியத்தையும் நம்பிக்கையையும் தர முடிந்தது. எனவே தேவ பிள்ளைகளே, நம்முடைய விசுவாசமும் நம்பிக்கையும் தேவன் மீது உறுதியாக இருக்குமானால் நமக்கு எதிரான சூழ்நிலை வரும்போது நாம் கலங்க மாட்டோம், பயப்பட மாட்டோம். மாறாக தைரியத்தோடு எதிர்கொள்வோம் என்பதை புரிந்து அப்படிப்பட்ட விசுவாசத்தை தேவன் தாமே நமக்கு கொடுக்கும்படி தேவனிடத்தில் ஜெபம் செய்வோம். அப்பொழுது தேவன் உறுதியான விசுவாசத்தை தந்து நம்மை வழிநடத்துவார். தேவனுடைய கிருபையும் இரக்கமும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக.